அன்போட உச்சபட்ச வடிவம் எதுன்னு தேடி ஒரு பயணம் போகலாமா? வாங்க, நாம இன்னைக்கு நாரத பக்தி சூத்திரங்களோட பழமையான ஞானத்துக்குள்ள மூழ்கி பக்தி அப்படிங்கிற விஷயத்த ஆழமா அலசி ஆராயலாம். அன்போட உச்சம் எது? நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்போவாவது இந்த கேள்வியை நமக்கு நாம கேட்டிருப்போம் இல்லையா? சரி, நாம இன்னைக்கு கிளம்ப போற இந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளியே இந்த கேள்விதான். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். அன்போட மிக உயர்ந்த வடிவம் எதுங்கிற நம்ம கேள்விக்கு நாரத முனிவர் என்ன ஒரு ஆழமான பதில சொல்றாருன்னு பார்க்கலாம். ரெண்டாவது சூத்திரம் நேரா பக்தியோட இதயத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது. நல்லா கவனிங்க, இது வெறும் ஒரு மத நம்பிக்கை மட்டும் கிடையாது. இது கடவுள் மேல நாம வைக்கிற ஒரு பேரன்போட வடிவம். அதாவது இது ஒரு செயலை விட ஒரு உணர்வுபூர்வமான நிலை. சரி, இந்த உன்னதமான அன்புன்னு சொல்றாங்களே, இதை அடையறதுனால நிஜமாவே என்னதான் பிரயோஜனம்? ஒருத்தரோட வாழ்க்கையை இது எப்படி முழுசா மாத்தும்? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். நாலாவது அஞ்சாவது சூத்திரங்கள் படி பக்தியை உணரும்போது என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்க. முழுமை அடைதல், மரணமில்லா நிலை, முழுமையான திருப்தி. அப்புறம் ஆசைகள், துக்கம், ஏக்கம் இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க, ஆசைகளும் கவலைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதானே உண்மையான சுதந்திரம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இவ்வளவு ஒரு ஆழமான அனுபவத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? வாங்க இந்த சவாலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சூத்திரம் 51 ரொம்ப அழகா சொல்லுது. அன்போட இயல்ப விவரிக்கவே முடியாதுன்னு. சில அனுபவங்கள் வார்த்தைகளை தாண்டினதுன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா ஞாபகப்படுத்துது. இதுக்கு அடுத்த சூத்திரத்துல நாரதர் ஒரு செமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு ஊமையோட சுவை அனுபவம் மாதிரிதான் சொல்றாரு. அதாவது பேச முடியாத ஒருத்தரால ஒரு பழத்தோட சுவைய உணர முடியும், ஆனா அதை பத்தி அவரால வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த தெய்வீக அன்பை முழுசா உணர முடியும், ஆனா வார்த்தைகளால விளக்க முடியாது. சரி, தத்துவம் எல்லாம் போதும். இப்ப பிராக்டிகலா வரும். இந்த உன்னதமான அன்ப ஒருத்தர் எப்படி தான் வளர்த்துக்கிறது, அதுக்கு என்ன வழி, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சூத்திரங்கள் படி பக்தியை அடைய 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்கு. ஒன்னு, நமக்குள்ள நாம செய்ய வேண்டியது உலக விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற விடுறது. இன்னொன்னு, நமக்கு வெளியே நாம செய்ய வேண்டியது நாம யார் கூட பழகுறோம், நம்ம நட்பு வட்டம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கிறது. சூத்திரங்கள் 39, 43, 44 பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். நல்ல நட்பு, அதாவது ஞானிகளோட நட்புக்கும் தீய நட்புக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, ஞானிகளோட நட்பு கிடைக்கிறது கஷ்டம்னாலும் அது நம்மள கைவிடாது. ஆனா தீய நட்பு நம்மள ஆசை, கோபம், மாயேன்னு எல்லாத்திலையும் தள்ளி விட்டுடும். அதனாலதான் இந்த நூல் நல்ல நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. ஒன்னு நம்மள உயர்த்தும், இன்னொன்னு நம்மள அதல பாதாளத்துல தள்ளிடும். அப்போ ஒரு கேள்வி வருது, யார்தான் இந்த உலக மாயைகளை எல்லாம் கடந்து போறாங்க? சூத்திரங்கள் 46லிருந்து 48 வரைக்கும் இந்த பாதையில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுக்குது. அவங்க தீய தொடர்புகளை விட்டுடணும், பெரியவங்களுக்கு சேவை செய்யணும், நான் என்னோடதுங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடணும், தனிமையை விரும்பணும், உலக பந்தங்களை அறுக்கணும், அப்புறம் செய்யற செயல்களோட பலனை எதிர்பார்க்க கூடாது. கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா, தியாகம் பண்ற மாதிரி தெரியலாம், ஆனா இதோட கடைசி இலக்கு முழுமையான சுதந்திரம். சரி, இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த இலக்கை அடைஞ்சிட்டா ஒரு உண்மையான பக்தர் எப்படி இருப்பாரு, அவரோட நிலை எப்படி மாறி இருக்கும் பார்க்கலாமா? சூத்திரம் 55 சொல்றபடி அந்த அன்பை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்தரோட உலகத்தையே பார்க்கற கண்ணோட்டம் தலைகீழா மாறிடுமா. அவங்க பார்க்கறது, கேட்கறது, யோசிக்கிறது எல்லாமே அந்த பேரன்போட வெளிப்பாடா தான் இருக்குமா. நினைச்சு பாருங்களேன், என்ன ஒரு அற்புதமான நிலை. சூத்திரம் 68ல வர்ற இந்த வர்ணனை ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவங்க பேசும்போது குரல் தழுதலுக்குமா, உடம்பு சிலிர்க்குமா, கண்ணுல கண்ணீர் வருமா, இப்படிதான் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்வார்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது? இது வெறும் அறிவால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, இது உடலும் மனசும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு முழுமையான அனுபவம். அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சூத்திரம் 72 படி உண்மையான பக்தர்கள் மத்தியில ஜாதி, படிப்பு, அழகு, செல்வம், அவங்க செய்யற வேலை, இப்படி எந்த ஒரு வேறுபாட்டுக்குமே இடமில்லை. பூஜ்யம். எல்லாரும் அந்த அன்புக்கு முன்னாடி சமம். அதனாலதான் இங்க அந்த பூஜ்யம். ஒரு பக்தரோட மாற்றம் அவரோட மட்டும் நின்னுடுறதில்ல. அது எப்படி இந்த முழு உலகத்துக்கே நன்மை கொடுக்குது, அவங்களால வெளியே என்னென்ன தாக்கம் ஏற்படுதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்க, சூத்திரங்கள் 68, 69 சொல்றபடி அவங்க தன்னோட குடும்பத்தையும் இந்த பூமியையுமே தூய்மைப்படுத்துறாங்களாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவங்களாலதான் புனிதம் கிடைக்குதாம், செயல்களுக்கு அவங்களாலதான் நேர்மை கிடைக்குதாம், ஏன் வேதங்களுக்கே அவங்களாலதான் புனிதத்தன்மை கிடைக்குதாம். யோசிச்சு பாருங்க, அவங்க இருக்கிற இடமே ஒரு தூய்மையான சக்தியா மாறிடுது.
சூத்திரம் 50ல வர்ற இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட முடிக்கலாம். அவர் கடக்கிறார், அவர் கடக்கிறார், மேலும் மற்றவர்களையும் கடக்க உதவுகிறார். பாருங்க, 2 தடவை அவர் கடக்கிறார்னு வருது. அதாவது அவங்க முதல்ல தங்களை காப்பாத்திக்கிறாங்க, அப்புறம் மத்தவங்களையும் காப்பாத்த உதவுறாங்க. இது வெறும் சுயமுன்னேற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு கூட்டு விடுதலை. நாரத பக்தி சூத்திரங்கள் இதுதான் மிக உயர்ந்த பாதைன்னு சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இந்த உன்னதமான அன்புங்கிற கருத்து எந்த அளவுக்கு பொருந்தும்? இந்த பழமையான ஞானம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிச்சு பாருங்க.